ஏவா வேலு போடாத ரோடுக்கு வந்து பணம் கணக்கு காமிச்சிருக்காரு. இவங்க ரோடு போடுறதெல்லாம் மக்களுக்கு உபயோகங்கிறதுக்கு இல்லை. ரோடு போட்டால் அதில் ஒரு 30% கான்ட்ராக்டில் இது வாங்கிடலாம் கமிஷன். அதே மாதிரி உங்களுக்கு பாலம் கட்டுறதுன்னா கமிஷன் அதில். அதே மாதிரி இப்போ அவங்க அந்த டிரான்ஸ்ஃபார்மர்களை ஆர்டர் பண்ணாங்கல்ல, அதில் 40,000 டிரான்ஸ்ஃபார்மருக்கு மேலே இதுவே இல்லைங்கிறாங்க, உபயோகத்திலே இல்லைங்கிறாங்க. 90,000 40,000 இல்லைங்கிறாங்க. வெறும் 2 கோடி தான் வந்து ஏவா வேலு ஊழலான்னு கேட்குறேன். செந்தில் பாலாஜி ஊழல் வந்து அவங்க 317 கோடிங்கிறாங்க. செந்தில் பாலாஜி ஊழல் வந்து இதில் வந்து 317 கோடி மின்சாரத்துறையில். செந்தில் பாலாஜி டாஸ்மாக்கு இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார் அந்த ஆரம்ப காலகட்டத்தில், அப்போ ஒரு கொள்ளையடித்த பணம் எவ்வளவு அதெல்லாம் கொண்டு வாங்க. அதனால முழு ஊழல் இன்னும் வெளியில் வரவில்லை, அங்கொன்றும் இங்கொன்றுமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு இவங்களுடைய நடவடிக்கை, லஞ்ச ஒழிப்புத்துறையின் நடவடிக்கை ரொம்ப கடுமையாக இருக்கணும். விர்ச்சுவல் வேல்யூஸ் போட்டு இப்போ இன்னைக்கு அந்த இன்ப நிதி லண்டனில் போய் ஒரு பொண்ணோட இதை மதுவை குடிச்சுக்கிட்டு 2 பேரும் பக்கத்தில் நின்று ஏதோ போட்டிருக்காங்க. உனக்கு தகுதி இருக்கா, யோகியதை இருக்கா, நீ யோகியனா? கணவன் மனைவிக்குள்ளே நடந்த சண்டை, விவாகரத்துன்னு கோர்ட்டுக்கு போயிருக்கு. இன்னைக்கு வாங்க நீங்கள் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துக்கு லட்சக்கணக்கான கேஸு பெண்டிங் இருக்குது. அவங்கவுங்க குடும்பத்தில் பிரச்சனைங்க, அதுக்காக போவாங்க. ஒன்றை மாதிரி லண்டனில் போயிட்டு ஒரு பொண்ணோட தண்ணி வச்சுட்டு இது 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 ஃபோட்டோ போட்டாளுங்களா அவங்க. ஸ்டாலினே பரவாயில்லைங்க, உதயநிதி அவங்க தாத்தா மாதிரி, கருணாநிதி மாதிரி மோசமானவர் உதயநிதி. அதனால் விஜய் வந்துக்கிட்ட நான் இப்போ கருணாநிதி சொல்லிட்டு சாரிங்க. என்ன சாரி? ஏன் கருணாநிதினு சொல்கிறது தான் கரெக்டு, ஏன் விஜய் சாரி சொல்கிறீங்க? கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் கற்பழிப்பதும் ஒரு கலை. அந்த கலையை செய்வதால் என் பெயர் கலைஞன்னு அவரே வசனம் எழுதியிருக்காராம் மந்திரி அப்படின்னு திருச்சி வேலுசாமி ஒரு காங்கிரஸ் சொன்னாங்க. ஆமாம். அப்போ அந்த மாதிரி கலைஞருக்கு பட்டம் வந்து அந்த மாதிரி வியாக்கியானம் கொடுக்குறாங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் நேதாஜி மக்கள் கட்சியினுடைய தலைவர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வரதராஜன் ஐயா அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தமிழக மின்சாரத்துறையிலிருந்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து 2.47 லட்சம் கோடி வந்து நம்மளது வந்து மின்சாரத்துறையில் மட்டும் கடன் இருக்கு, 54,000 கோடி வாங்கி என்ன பண்ணீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வாங்கின கடன் தொகையும் வந்து பிரயோஜனப்படாமல் வாங்கிய பொருட்கள் எல்லாம் அப்படியே கிடப்பில் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காருங்க. சார், நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திமுக ஆட்சியிலேயே அந்த 5 லட்சம் கோடி கடன் வாங்கினதுக்கு காரணமே புதுசாக எதையாச்சும் ஒரு இது தேவையில்லாத ஒன்று செஞ்சு அதுலேயும் 30% கமிஷன் வாங்குறதுக்காகத்தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஏவா வேலு போடாத ரோடுக்கு வந்து பணம் கணக்கு காமிச்சிருக்காரு. இவங்க ரோடு போடுறதெல்லாம் மக்களுக்கு உபயோகங்கிறதுக்கு இல்லை. ரோடு போட்டால் அதில் ஒரு 30% கான்ட்ராக்டில் இது வாங்கிடலாம் கமிஷன். அதே மாதிரி உங்களுக்கு பாலம் கட்டுறதுன்னா கமிஷன் அதில். அதே மாதிரி இப்போ அவங்க அந்த டிரான்ஸ்ஃபார்மர்களை ஆர்டர் பண்ணாங்கல்ல, அதில் 40,000 டிரான்ஸ்ஃபார்மருக்கு மேலே இதுவே இல்லைங்கிறாங்க, உபயோகத்திலே இல்லைங்கிறாங்க. 90,000 40,000 இல்லைங்கிறாங்க. அந்த 40,000க்கு தான் இது வந்திருக்கு, ஸ்கேம் வந்திருக்கு. இவங்க நாட்டு முன்னேற்றத்துக்காக எதையுமே செய்யலை. தனக்கு கமிஷன் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதுக்காகத்தான். கடனில் அவங்க வாங்கினதுக்கு காரணம் பூரா ஏதாச்சும் ஒரு புது ப்ராஜெக்டை போட்டு அதில் கமிஷன் அடிக்கலாம் அப்படின்னு தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை அறிக்கையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மின்சாரத்துறையின் நிதி நிலைமை என்னங்கிறத அவங்க சொல்கிறாங்க. மக்களுக்கு தேவை அது இல்லை. அந்த மின்சாரத்துறையில் இவங்க எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்காங்க. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி 317 கோடி மாதிரி என்னென்ன ஸ்கேம் அங்கே நடந்திருக்கு, எதெல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ நாட்டு மக்களுக்கு தேவை. நிதிநிலை அறிக்கை இது இவங்க கொடுக்கக்கூடிய வெள்ளை அறிக்கையில் தான் எல்லாருக்கும் தெரியுமே, கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் நாட்டு மக்களுக்கு தேவை அந்தந்த துறையின் நிதி நிலைமை பற்றிய அறிக்கை மட்டும் தேவையில்லை. அந்தந்த துறையில் கொள்ளையடிக்கப்பட்ட அறிக்கை. இப்போ கல்வித்துறையை எடுத்துக்காங்க, ப்ரைவேட் ஸ்கூல்லாம் சொல்லிட்டாங்க.
ஒரு இதுக்கு 25 லட்சம் வாங்கியிருக்காங்க. இன்னொரு விஷயம், 25 லட்சத்தை வாங்கினாலும் 6 மாதம் வரை அதை கொடுக்கறது இல்லை. எவ்வளோ கொடுமை பாரு, பணத்தையும் வாங்கிக்கிட்டு தாமதமும் பண்ணியிருக்காங்க. இப்போ 2-3 நாளில் வந்துச்சு பணமும் கொடுக்காம அப்படிங்கிறதுலாம் சொல்லியிருக்காங்க. இதை மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஆயிரக்கணக்கான விஷயம் கோடி வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, பிடிஆர் 30,000 கோடி இவங்க 2 பேரும் உதயநிதியும் சபரீசனும் கொள்ளையடிச்சாங்கன்னு சொன்னார். 30,000 கோடி எங்கேருந்து அடித்தாங்க? அப்போ அதெல்லாம் வெளியில் வரணும்ல. டாஸ்மாகில் கூட, அதாவது அவங்களுக்கு போயிருந்த கமிஷன் எல்லாம் அரசாங்க கருவூலத்தில் சேர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. டாஸ்மாகில் மொத்தம் எவ்வளவு கடைகள் இருக்குது, இவங்க கணக்கில் காட்டின கடை எவ்வளவு, பார்லாம் யார் பேரில் இருக்குது, இதில் எங்கெங்கே கமிஷன், இந்த ஜெகத்ரட்சகன், டிஆர் பாலு இவங்க கம்பெனிலேருந்து எவ்வளவுக்கு வாங்கினாங்க, அதில் இவங்க கமிஷன் எவ்வளவு, இந்த வெறும் பார்ட்டி ஃபண்டுங்கிறது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த ஊழல் இதுவும் வெளியில் வரணும். என்னை பொறுத்தவரை என்னுடைய கணக்குப்படி டாஸ்மாகில் இவங்க அரசாங்கத்துக்கு லாபம் காட்டுறது 40,000 கோடி. ஆனால் என்னுடைய கணக்குப்படி 1 லட்சம் கோடி வரை வந்து டாஸ்மாகால் அரசாங்கத்துக்கு வருமானம் வரணும். அப்போ இந்த இடைப்பட்ட 60,000 கோடி யார் யாருக்கு போச்சு? அதில் வந்து மந்திரிகளுக்கெல்லாம் எப்படின்னா சிஎம் ஃபேமிலி ஃபண்டுனே வாங்கியிருக்காங்க. சிஎம் ஃபேமிலி ஃபண்டு, பார்ட்டி ஃபண்டு, இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. அது பூரா வெளியில் வரணும். நாட்டு மக்களுக்கு எவ்வளோ கொள்ளையடிந்து இவர்கள் கடன் வாங்கி 5 லட்சம் கோடியும் இவங்க வந்து கொள்ளையடித்து அதை அவங்க இதில் வச்சுருக்காங்க. அதை வெளியில் கொண்டாந்து இந்த 5 லட்சம் கோடி இவங்க வாங்கின கடனை அடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. வெறும் வெள்ளை அறிக்கை இந்த நாட்டுக்கு தேவையில்லை. ஆனால் இன்னைக்கு ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காருங்க சார், 32 துறைகளில் அவங்க சபரீசனுக்கு 16, உதயநிதிக்கு 16ன்னு மாமன் மச்சான் 2 பேரும் பிரிச்சுக்கிட்டு திட்டம் போட்டு இதில் வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க, ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காருங்க சார். இதை பற்றி நீங்கள் என்ன பார்க்க? அதுக்கு தான் நீங்கள் சொல்கிறது முக்கியம் இல்லை. விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் அரெஸ்ட் பண்ணுங்க. எவ்வளோ பிடிச்சிருக்கீங்க, எவ்வளவு எத்தனை 1000 கோடிகள் வந்து கொள்ளையடிச்சிருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 11 பேர் மேலே வழக்கு பதிவு, பொதுப்பணித்துறை எல்லாம் பண்ணுவாங்க. கைது பண்ண சொல்லுங்க. கைது பண்ணால் தானே உண்மை வெளியில் வரும். அவங்கள கைது பண்ணி எங்கன்னு பண்ணனுங்க, யார் யாருக்கு கமிஷன் கொடுத்தேன்னு கேட்டாதானே சொல்லுவான். நீங்கள் கைதே பண்ணாமல் வெறும் வழக்குன்னீங்கன்னா இப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமா? கைது செய்ய வேண்டும். அதுதான் இந்த அரசாங்கம் வந்து விஜய் வந்து கரெக்டாக சொல்லிட்டார், 1 பைசா எடுக்க மாட்டோம், எடுத்தவனையும் விடமாட்டோன்ட்டு. எடுத்தவனை விடமாட்டோம்னா நீங்கள் வந்து இதில் வந்து வெறும் ரைடு டெஸ்ட்டுன்னு மட்டும் வச்சா போதாது. சம்மந்தப்பட்டவர்களை கைது பண்ணி யார் யாருக்கா பணம் கொடுத்த, எங்கெங்கேயா கொள்ளையடிச்சேன்னு மற்ற விஷயத்தெல்லாம் எடுங்க. என்ன ஏவாவேலு ஒரு 2 கோடி தான் கொள்ளையடிச்சிருக்காரா? ஏவாவேலோட கணக்கு 2 கோடி தானா? ஏவாவேலு ஆயிரக்கணக்கான கோடி கொள்ளையடிச்சிருக்காரு. அதெல்லாம் எங்கே? அருண் வந்து அதை கொண்டு வரணும்ல. நீங்கள் அதுக்காகத்தான் நான் சொன்னேன் அருணை போடக்கூடாதுன்னு. அருண் வந்து அடக்கி வாசிப்பார். இவங்களுக்கு வந்து ஒரு பேருக்கு ஒரு 2 கோடிக்கு கேஸை போட்டு விட்டுருவார். அவர் திமுக சார்ந்த ஒரு அதிகாரி தானே. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் ஊழல் வெளியில் கொண்டு வரப்படலை முழுவதுமாக. வெறும் 2 கோடி தான் வந்து ஏவாவேலு ஊழலான்னு கேட்குறேன். செந்தில் பாலாஜி ஊழல் வந்து அவங்க 317 கோடிங்கிறாங்க. செந்தில் பாலாஜி ஊழல் வந்து இதில் வந்து 317 கோடி மின்சாரத்துறையில். செந்தில் பாலாஜி டாஸ்மாக்கு இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார்ல அந்த ஆரம்ப காலகட்டத்தில், அப்போ ஒரு கொள்ளையடிச்ச பணம் எவ்வளவு, அதெல்லாம் கொண்டு வாங்க. அதனால முழு ஊழல் இன்னும் வெளியில் வரவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு இவங்களுடைய நடவடிக்கை, லஞ்ச ஒழிப்புத்துறையின் நடவடிக்கை ரொம்ப கடுமையாக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு வந்து கரூரில் வந்து MC சங்கர் ஆனந்தன், அதாவது செந்தில் பாலாஜியினுடைய நெருங்கிய நண்பர் வீட்டிலும் இன்னைக்கு வந்து ரெய்டு நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அனிதா ராதாகிருஷ்ணன் வீட்டிலலாம் ரெய்டு நடக்க இருக்கிறதாக ஒரு சில தகவல்களும் வெளியாயிருக்கு. இதில் முக்கியமாக ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம்தான், இந்த ஆளுங்கட்சியினுடைய உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம்னா. அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடியே சிஎம் அவர்களை வந்து ரொம்ப தகாத முறையில் வந்து வார்த்தைகளை பேசி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இப்போ ஸ்டாலின் அவர்களும் வந்து ஆளுங்கட்சி உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம்னு அவர் சொல்லியிருக்காரு. சார் அனிதா ராதாகிருஷ்ணன்லாம் ஒரு ரவுடி எலிமெண்ட். அந்த ஆள்லாம் மந்திரியாக இருந்தாருங்கிறது நம்ம நாட்டுக்கே கேவலமான விஷயம். இந்த ஆள்லாம் மந்திரியாக இருந்து இந்த ஆளுக்கு இல்லை IAS IPS எடுத்துருப்பான, பேச தெரியல நாகரிகமாக. நாட்டோட ஒரு மிகப்பெரிய மோசமான தலைவிதி. இவங்கெல்லாம் மந்திரி. ஒரு முதலமைச்சர் பண்ணுறாருன்னா பயமுறுத்தலுக்கு பயப்படணும்னா யோகியரா? நீங்கள் யோகியரா? உங்களுக்கு தைரியம் இருந்தால் மனசாட்சியில் கை வச்சு நான் யோகியையா இதுவரை ஒரு படத்தை தொட்டதில்லைன்னு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா?
அடித்தது பூரா ஊர் பணத்தை கொள்ளை அடிச்சுட்டு உங்கள் அப்பா காலத்துலேருந்து இதுதான் தொழில் உங்களுக்கு. ஊர் பணத்தை கொள்ளை அடிச்சோன்னா அச்சுறுத்தலுக்கு பயப்பட மாட்டோம்னா என்ன? நீங்கள் பெரிய யோகியரோ உங்களை யோகியரை வந்து கைது பண்ணிட்டாங்களா, கைது பண்ண போகிறாங்களா, யோகியர் வீட்டில் ரைடு அடிக்கிறாங்களா? அதனால் ஸ்டாலினெல்லாம் ஒரு முதலமைச்சருக்கு தகுதி இல்லாத பாருங்கள். ஏன்னா இத்தனை மந்திரி கொள்ளை அடிச்சிருக்கான், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா ஒரு முதலமைச்சர் எப்படி? கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி இந்த முதலமைச்சர்கள்லாம் அமைச்சர்களை கண்காணிப்பாங்க உளவுத்துறையில் சொல்லி. இவர் எங்கே கண்காணிக்கிறது? இவர் எவன் நமக்கு பணம் கொடுப்பான், எவன் பங்கு கொடுப்பான்னு பார்த்துக்கிட்டு இருந்து ஒரு அரசாங்கத்தை நடத்தியிருக்காரு. அதனால் ஊழல் இன்னும் இவங்க, நான் பல தடவை சொல்லிட்டேன், இவங்கிட்ட இருக்கிற சொத்துக்களை எல்லாம் எடுத்துத்தான் நாட்டின் கடனை அடைக்கணும். ஒவ்வொருத்தரும் பல ஆயிரக்கணக்கான கோடி, ஸ்டாலின்லாம் லட்சக்கணக்கான கோடி, சபரீசன், உதயநிதி எல்லாம் கொள்ளையடித்து மறைச்சி வச்சுருக்காங்க. அதை வெளியில் கொண்டு வருவது வந்தால்தான் இந்த அரசாங்கத்தோட கடமை முழுவதுமாக நிறைவேறும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சட்டசபையில் நடைபெற்ற ஒரு விவகாரம், நீங்கள் அதை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. சட்டசபையில் விஜய் அவர்கள் பேசினதுக்கு சிவசங்கர் அவர்கள் வெளியே பேசியிருந்தாரு. அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் படித்து காட்டுறேன். இந்த பார்ட்டி ஃபண்டுக்கான குற்றச்சாட்டு நீங்கள் வைக்கிறீங்களே, அதுக்கான ஆதாரம் இருக்கான்னு கேட்டிருக்காரு. இன்னொரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. தெலுங்கானாவில் நடிகர் அல்லு அர்ஜுன் அவர் மீது வழக்கு தொடர்ந்து இருந்தால் அது போலவே தொடர்ந்தது போலவே உங்கள் மேல் வழக்கு தொடர்ந்திருந்தால் உங்கள் உச்சத்தின் கரியர் இன்னைக்கு என்ன வாயிருக்கும் அப்படின்னு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேன், அந்த சிவசங்கர் மந்திரியா இருந்திருக்காங்க, மந்திரிக்கே லாயக்கு இல்லாத ஆளு அந்த ஆள். இந்த ஆள்கிட்ட நீ திருடுனு கேட்டா இந்த விஜய் இது கூட்ட நெரிசலை பத்தி பேசுவாங்க. விஜய் கூட்ட நெரிசலை பத்தி சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கான், சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி. நீ என்னத்தை போய் கிழிக்க போற இதில் போய் கூட்ட நெரிசலில்? நீ விசாரிக்கிறதா இருந்தால் கூட்ட நெரிசலில் ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் 10, 20, 30ன்னு வந்ததை அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் இது பண்ணது யாருன்னு விசாரி முதல்ல. உள்ளுக்குள்ளே திமுககார ரவுடி எல்லாம் உள்ளே வந்தானே, அவன் யார், அவன் அனுப்புனது யாருன்னு விசாரி முதல்ல. அவன் மேலாம் எஃப்ஐஆர் போடு. கூட்டத்துக்கு வந்தவங்க மேலே எஃப்ஐஆர் போடுவையா? கூட்டத்துக்குள்ள சதி திட்டம் பண்ணவன்லாம் என்ன ஆச்சு? அத்தனை 41 இதையும் போஸ்ட்மார்ட்டம் சில மணி நேரங்களில் பண்ணி அவளை பற்றி எரிச்சாங்கல, அவன் யாருன்னு அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டுருக்கணும். யோகியங்களா நீங்கள்லாம்? எல்லாம் ஒட்டுமொத்த அயோக்கியர்கள் நீங்கள். உங்கள் கையில் நாடு போய் மாட்டுச்சு. என்ன நடவடிக்கை எடுக்கிறேன்னா விக்டிம் மேலே நடவடிக்கை எடுப்பையா? அடிப்படை அறிவியல் இல்லாதவங்களாம் நீ எல்லாம் எப்படி மந்திரியாக இருந்தீங்க? அதை தான் கேட்குறேன். ஒரு ஏதாச்சும் ஒரு அனுபவம் இருக்கா? பேச தெரியுதா முதல்ல? அட்லி இதை பற்றியும் பேசுவோம், சட்னி இதை பற்றியும் பேசுவேன்னு பேசுகிறானா? அவன் ஒரு மந்திரி அங்கே நாட்டுக்கு. இவங்களுக்கெல்லாம் இந்த நாட்டை ஆண்டுட்டு போயிருக்காங்கிறது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீ முதல்ல பாயிண்ட்டுக்கு வாப்பா. நீங்கள் அடித்த கொள்ளை எவ்வளவு அதை கணக்கு பண்ணி உங்களெல்லாம் உள்ளே தள்ளணும். அதுதான் விஜய் செய்யணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. எத்தனை லட்சம் கோடி ஒவ்வொருத்தனுக்கும் சொத்து இருக்குது. வெளிநாடுகளில் எவன் சொத்து வச்சுருக்கான், இந்தியா தமிழ்நாட்டில் எங்கெங்கே வச்சுருக்கான், துபாயில் எவ்வளோ விசு இருக்குது, அவ்வளோயும் ஒட்டு மொத்தமாக வச்சு ஜப்பான்லாம் வரிசையை நிற்க வச்சு தூக்கில் போட்டுருவான் அவங்கள. இந்தியாவில் தான் இவ்வளவு கேவலமான விஷயம். இப்போ பார்ட்டி ஃபண்டு கொடுத்தவங்க எல்லாம் புகார் கொடுத்தா, பார்ட்டி ஃபண்டு நான் சொல்கிறேங்க, சிஎம்டிஏல பார்ட்டி ஃபண்டு கொடுத்ததுக்கு இது ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்களே முட்டாள்கள். சிஎம்டிஏல அப்ரூவல் வாங்கினவெல்லாம் நான் கூட்டிகிட்டு வரேன். அறப்பொருள் இயக்கம் மாதிரி நாங்களும் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். உனக்கு நீ சிஎம்டிஏக்கு கொடுத்த ஒரு 10-20 பேரை நான் வச்சுருக்கேன். நீ பெர்மிஷன் கொடுத்தல. அவன் பார்ட்டி ஃபண்டு எவ்வளோ கொடுத்தான் சேகர் பாபுக்குன்னு சொல்லுவான். சேகர் பாபுவை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு பார்ட்டி ஃபண்டு வாங்கி யாருக்குடா கொடுத்தேன்னு கேளுங்க. நம்ம யோகியர்கள் மாதிரி ஆளுங்கட்சியாக இருக்கிறது. நீ பார்ட்டி ஃபண்டுனா யார் பார்ட்டிக்கு வாங்குவ? வெக்கம் இல்லாமல் மார்ட்டின் மகன்கிட்ட போய் 500 கோடி வாங்கின இவங்களாச்சப்பா நீங்கள். மார்ட்டின் சார்லஸ் மார்ட்டின் தான் சொல்கிறாரு, எனக்கு 500 கோடி வாங்கினான் பார்ட்டி ஃபண்டுன்னு. பார்ட்டி ஃபண்டுக்கு இது வாங்காமல் யோகியர்களா நீங்கள்? எவ்வளவு பணத்தை வாங்கியிருக்கான்? சிஎம்டியில் பார்ட்டி ஃபண்டு வாங்கியிருக்கான், இதில் பார்ட்டி ஃபண்டு வாங்கியிருக்கான், டாஸ்மாகில். இது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கி நாட்டை கொள்ளை அடிச்சுட்டு யோகிய மாதிரி ஆதாரங்களை கூட. என்ன ஆதாரம்? பணம் கொடுத்து வந்தான், நான் பார்ட்டி ஃபண்டு நீ வாங்கினைய அவன் பெர்மிஷன் கொடுக்க அவனை நான் க்யூவில் நிற்க வைக்கிறேன், எவ்வளோ கொடுத்தான்னு சொல்லுவான். அதனால் நாட்டையே கொள்ளை அடிச்சுட்டு பார்ட்டி இவங்களை பூரா அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடணுங்க.
மக்கள்கிட்ட வரி பணத்தை தவிர எதுவும் வாங்கக்கூடாதுங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்க. இவன் யாருங்க? இவன் பார்ட்டிக்கு பணம் கொடுக்கறதுக்கு மக்களுக்கு என்னங்க இது இருக்கு? மக்கள் கொடுக்க வேண்டியதுக்கு என்ன அவசியம் இருக்கு? மக்கள் வரி பணம் தான் கொடுக்கலாம். அரசியல்வாதி, கொள்ளையடிக்கிற அரசியல்வாதி கட்சிக்கு வந்து பார்ட்டி ஃபண்டு கொடுப்பானா? பெரிய பெரிய பணக்காரன் தாங்க பார்ட்டிக்கு ஃபண்டு கொடுப்பான். பிஜேபிக்கு அம்பானி கொடுப்பாரு, அதானி கொடுப்பாரு. இங்கே அமெரிக்காவில் போய் கேளுங்க, மிகப்பெரிய பணக்காரர்கள் தான் டொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்து பார்ட்டி ஃபண்டு கொடுப்பாங்க. ஜனநாயக கட்சிக்கு பார்ட்டி ஃபண்டு கொடுப்பாங்க. எலான் மாஸ்க் மாதிரி கோடீஸ்வரன். சாதாரண நடுத்தர மனுஷனாக இருக்கிறவன்ட்டெல்லாம் வெக்கம் இல்லாமல் பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கி கொள்ளையடிச்சிருக்கு. ஆதாரம் கொடுங்கன்னா என்ன அர்த்தம்? நீ என்ன, நாங்கள்லாம் முட்டாளுங்களா? ஆதாரம் அடுக்கி இருக்கேன்ட்டே சொல்கிறேன். உனக்கு பார்ட்டி ஃபண்டுன்னு கொடுத்தவன் லிஸ்ட்டு கொடுக்குறேன்னா சிஎம்டிஏல என்னத்தை பண்ண போகிறேன்? குடிச்சவங்கெல்லாம் உள்ளே போடுறதை விட்டுட்டு இவங்களோட இது பேசிக்கிட்டு இருந்தா அப்படிதான் சட்டம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. யோகியர்கள் மாதிரி ஆதாரம் தான். என்ன ஆதாரம்? கொடுத்தவன் தான் ஆதாரம். நான் 10 பேரை கூட்டிகிட்டு வரேன், 10 பில்டர்ஸை கூட்டிகிட்டு வரேன். தனியார் வந்து இது போட்டான் பாருங்க கட்டடம் கட்டுறதுக்கு, அவனும் கூட்டிகிட்டு வரேன். இன்னும் எத்தனை பேரை கூட்டிகிட்டு வரணும் சொல்லுங்க. அப்படின்னா சிடிஆர் நிர்மல்குமார் சொன்ன மாதிரி புகார் கொடுப்பாங்களா சார்? எல்லாமே வேணும். நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு அவங்கள விட்னஸாக போடுங்க. எஃப்ஐஆர் மேலே போடுங்க. போட்டுட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அந்த அறப்பொருள் இயக்கமே எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அவங்களே கொடுப்பாங்க. எஃப்ஐஆர் போடுங்க. லஞ்சம் கொடுத்தவன்லாம் நான் விட்னஸாக கொண்டு வரேன். போடு. யோகியங்க மாதிரி பேசுனா எப்படி? கண்டிப்பாக அவங்க தாத்தா காலத்துலேருந்து இவங்களுக்கு இதுதாங்க வேலை. செங்கல்பட்டுல வந்து கணவனை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு கார்டு மட்டும் போட்டு இதுல இன்பன் உதயநிதி அவர்கள் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு பாட்டை போட்டு நீங்க கண்டிப்பா அதை பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு செயலியாக வந்து இது பார்க்கப்படுது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இப்ப நான் பார்த்தேன் விர்ச்சுவல் வேல்யூஸ் போட்டு. இப்ப இன்னைக்கு அந்த இன்பநிதி லண்டன்ல போய் ஒரு பொண்ணோட இதை மதுவை குடிச்சுக்கிட்டு 2 பேரும் பக்கத்தில் நின்று ஏதோ போட்டிருக்காங்க. உனக்கு தகுதி இருக்கா? யோகியதை இருக்கா? நீ யோகியனா? கணவன் மனைவிக்குள்ளே நடந்த சண்டை விவாகரத்துன்னு கோர்ட்டுக்கு போயிருக்கு. இன்றைக்கி வாங்க நீங்கள் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துக்கு லட்சக்கணக்கான கேஸு பெண்டிங் இருக்குது. அவங்கவுங்க குடும்பத்தில் பிரச்சனைங்க, அதுக்காக போவாங்க. ஒன்றை மாதிரி லண்டனில் போயிட்டு ஒரு பொண்ணோட தண்ணி வச்சுட்டு இது இது ஃபோட்டோ போட்டாளுங்களா அவங்க? உங்களுக்கெல்லாம் யோகியதை இருக்கா? ஏன் உங்கள் அப்பாவுக்கு யோகியதை இருக்கா? உங்கள் அப்பாவுக்கு அதை சொல்லவா? உங்கள் அப்பா யார் யாருடைய எப்படி இப்போ சுற்றினாரு, அந்த பெண்கள்லாம் இவரை பற்றி என்ன புகார் கொடுத்தாங்க, என்ன புஸ்தகம் எழுதுனாங்கன்னு நான் கதை சொல்லவா? இப்போ ஸ்ரீரெட்டின்னு ஒரு பொண்ணு கூட வந்து நைட் ரைடு அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க உதயநிதின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. நைட் ரைடுனா என்ன அப்படின்னு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க உதயநிதின்னு கேட்டிருந்தாங்க. அது இல்லாமல் வந்து கதிர்வேலன் காதலன் படத்தில் என் கூட இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல சொன்னாங்க. கிரீன் பார்க்கில் இவரும் விஷாலும் அவங்க அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் உனக்கு சினிமா சான்ஸ் வரேன்னு சொல்லி ஏமாற்றி அந்த கதைகளை பூரா அப்போவே சொன்னாங்க. உதயநிதி ஆட்களை வச்சு அவங்களை மிரட்டி அந்த கதையெல்லாம் வெளியில் வராமல் பார்த்துக்கிட்டாங்க. உலக மகா அயோக்கியர்கள் உங்கள் கதை இன்னும் நிறைய இது என்கிட்ட இருக்க ஆதாரம் கொடுத்து தான் நாரி போகும். உங்கள் தாத்தா காலத்திலேருந்து ஆதாரங்கள் இருக்குது. தாத்தா, அப்பா, பையன், அப்பா, பேரன், முப்பேரன் எல்லாருமே யோகியர்களான்னு கேட்குறீங்க. மற்றவங்களும் பேசாது. நீங்கள்லாம் உலக மகா அயோக்கியர்கள் தானே. கொஞ்சம் உதயநிதி லிஸ்ட்டை கொடுக்குறேன், ஸ்டாலின் 76 இருந்த லிஸ்ட்டை நான் கொடுக்குறேன், கருணாநிதி அவர்கள் லிஸ்ட்டை கொடுக்குறேன். பல விஷயங்கள் என்னால் சொல்ல முடியாது. நான் காவல்துறையில் இருந்ததுனால எனக்கு நிறைய விஷயம் தெரியும். கருணாநிதி விஷயங்கள்லாம் எம்ஜிஆர் உளவுத்துறையை வச்சு கருணாநிதி என்னென்ன பண்ணார், அதில் என்னென்ன இதுங்கள் அதிர்ச்சி ஆதாரங்கள்லாம் வந்தது, அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது. அதனால் ஒரு கணவன் மனைவிக்குரிய சண்டையை சொல்லக்கூடிய யோகியர்களே உங்கள் கதையை பூரா நான் எடுத்து விட்டேன்னா தமிழ்நாடே நாலு பேர் விஜய்க்கே தெரியாது அந்த கதையெல்லாம். அப்போ எம்ஜிஆர் எடுத்த ஆதாரம் மோகன்தாஸ் இருக்கும்போது உளவுத்துறையில் பல விஷயங்கள் நாங்கள்லாம் அதை பார்த்துட்டு சரி இப்படியும் ஒரு மனிதர்கள் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி அந்த மனிதர்கள் வந்து உலகமாக யோகியம் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அதனால் இந்த குடும்பத்தை விடுங்க. இவங்க இது வந்து வெளியில் சொல்ல முடியாத பல விஷயங்களுக்கு நீ யோகியம் மாதிரி பேசாத. எங்களை மாதிரி ஆள் இருக்காங்க பல விஷயம் தெரிஞ்சவங்க, யோகியம் மாதிரி பேசாத. நீ ஊரை கொள்ளையரிச்சிருக்க, அவ்வளோதான். கொள்ளையரிச்சதுக்கு பதில் சொல்லு. அவரை பேசாத என்ன வாயை திறந்தாரு ஓடி போயிட்டே இருந்தாருங்க.
இப்போ செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் அவர்களை வந்து தேடிட்டு இருக்காங்க. 3 வருடங்களாக கைது செய்யாமல் இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்கன்னு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்குல்லைங்க சார். அவர் வந்து கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கைது அந்த கரூரில் தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. இந்த எலெக்ஷன்ல எல்லாம் ஃபுல்லாக போய் வேலை செஞ்சாரு. எங்கேயா தேடுறீங்கன்னு கேட்குறேன். நான் சொல்லவா இடம் எங்கே இருக்காதுன்னு சொல்லவா? போய் அரெஸ்ட் பண்ணுறீங்களா? அவர் தான் எங்க அப்ஸ்காண்டுங்க. கோர்ட்டுக்கு வந்து அப்பியர் ஆனார்ல, முன்ஜாமீன் வாங்க வந்தார்ல. அப்போ என்ன பண்ணீங்க? எலெக்ஷன் பூரா இப்போ சுற்றிக்கிட்டு இருந்தார்ல, கேன்வாஸ் பண்ணார்ல, பணம் எல்லாம் அவரு தானே கொடுத்தாரு. எங்கே போய் பார்த்தீங்க? அதனால் நான் சொல்கிறேங்க, பாஜகவில் ஈடி நினச்சிருந்தா எப்போவோ கைது பண்ணியிருக்கான். இன்றைக்கும் நிர்மல்குமார் ஒரு கருத்தை சொல்கிறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜி மேலே வழக்கு தொடர கவர்னர்கிட்ட அனுமதி கேட்டோம், எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க, செந்தில் பாலாஜிக்கு மட்டும் கொடுக்காம நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார். அது உண்மையாக இருந்தால் பாஜகட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி, ஏன் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் அனுமதி கொடுக்காம நிறுத்தி வைக்கிறீங்க? அவர் செந்தில் பாலாஜிக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களா? இதுக்கு எதுவும் ஏதாச்சும் காரணம் இருக்கா? அப்போ அசோக்கை நீங்கள் கைது பண்ணாமல் இருந்ததுக்கும் ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கா? அதுதான் நாங்கள் கேட்குறோம். அதனால் மத்திய அரசாங்கம் நேர்மையாக இருக்கீங்களா? ஏன் இப்போ இது லஞ்ச ஒழிப்புத்துறையில் அருண் இருக்காரு, அவர் நேர்மையாக இருக்காரா? கைது பண்ண சொல்லுங்கள். இவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிங்கல்ல, KN நேரு மேலே. ஏன் KN நேரு ஒன்றும் கைது பண்ணலை? KN நேரு மேலே 1020 கோடி வந்து ஊழல் அப்படின்னு சொல்லியிருக்கான்ல ஈடி. நீங்கள் வெறும் 640 கோடிக்கு எஃப்ஐஆர் போட்டிங்களே, ஏன் 400 கோடியாக மறைச்சிங்க? ஏன் அவரை கைது பண்ணலை? இதே அருண் வந்துக்கிட்டு கட்டடம் கட்டுற முதல்ல பாவம் பில்டருங்கிட்டலாம் போய் குண்டர்கள் சட்டத்தில் போட்ட ஆளாச்சே. ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறையில் அவங்க நாட்டை கொள்ளையடிச்சவங்க மேலே ஏன் போட முடியலை? ஏன் போட முடியலை? ரொம்ப அவங்களுக்கு அப்படியே அவங்க பக்கம் எதுவும் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அவங்க பக்கம் எதுவும் சமரசம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை திருமாவளவன் வச்சுக்கிட்டு இது பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இப்போ நீங்கள் திருமாவளவன் சொன்ன உடனே தான் விஜய்க்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாரு. சட்டசபையில் வந்து இந்த மாதிரி ஏளனமா 2 பக்கம் நாணயத்தின் 2 பக்கம் போல தான் வெற்றியும் தோல்வியும். ஆனால் நீங்கள் இப்படி வந்து MK ஸ்டாலினை ஏளனமா சட்டசபையில் பேசினதை நான் வந்து கண்டிக்கிறேன். உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. 2 MLA வச்சுட்டு வார்னிங் கொடுக்குற ஆளை இந்த மாதிரி அரசியல்வாதி எல்லாம் வச்சுக்கிட்டு நாடு பெரிய ஒரு பக்கம் 20 MLA இருக்கிற மாதிரி என்ன நீ வார்னிங் கொடுக்குறீங்க? இதே சட்டசபையில் இவங்க என்னென்ன பண்ணாங்க? பழக்கடை அன்பழகனை வச்சுட்டு சபாநாயகரை தூக்கிட்டு போய் வேறு சீட்டில் உட்கார வச்சாங்களே. வாய்க்கு வராத கெட்ட வார்த்தையெல்லாம் திமுக காரன் பேசுனானே, எங்கே போனீங்க உங்கள் திருமாவளவன்? சும்மா இந்த பூச்சாண்டி காட்டுறவர்கள் இல்லை. அந்த 6 தேர்தல் இடைத்தேர்தல் முடியட்டும், உங்களை அடித்து துரத்த போகிறாங்க. இதை விட்டு கூட்டணி விட்டு 2 MLA வச்சுக்கிட்டு இவர் என்னென்னமோ கதை விடுவார். இது பண்ணால் நான் வாபஸ் வாங்கிடுவேன், இதை வாங்கிடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன வார்னிங் விடுறீங்க? திமுக காரனை வார்னிங் விடுங்க. 89 சேலையை பிடிச்சி இழுத்தான், எவனாச்சும் வார்னிங் விட்டானா? ஜெயலலிதா சேலையை பிடிச்சி இழுத்தானா? வார்னிங் எவனும் விட்டானாங்க இந்த நாட்டில்? இன்றைக்கி ஒரு சும்மா 2 MLA வச்சுக்கிட்டு நீ வன்னியரசு நீங்கள் ராஜினாமா பண்ண சொன்னாலும் வன்னியரசு விசிகாவை உடைச்சிட்டு அப்போ மந்திரியாக தான் இருப்பார். உங்கள் விசிகா 2ஆக உடையும். அதனால யோகியர் மாதிரி பேசாதீங்க திருமாவளவன். அதனால் திருமாவளவன் வந்து என்ன வார்னிங் கொடுக்குறது? நீங்கள்லாம் ஒரு கூட்டணி மந்திரி சபையில் சேர்ந்தது நாட்டுடைய தலை விதி. கொள்கை உள்ள ஆளுங்களா நீங்கள்? ஸ்டாலின்ட்ட 10 கோடி 15 கோடின்னு லஞ்சத்தை வாங்கிட்டு கூட்டணி வச்ச ஆளு நீங்கள். அதனால் நாட்டில் ஜாதி வன்மத்தை வந்து இதை உருவாக்கின ஆளுங்க நீங்கள்லாம் பேசுகிறதுக்கு அரசியல் பண்ணுறது, நீங்கள்லாம் அரசியலில் இருப்பது இந்த நாட்டினுடைய தலையெழுத்து. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு சார், தாய்மாமன் தங்க மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு தாய்மாமன் சீருன்னு ஒரு விஷயத்த வந்து தேர்தலில் வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு தாய்மாமன் சீர் அப்படிங்கிறத வந்து வெளியிட்டிருந்தாங்க. யார்? விஜய் அவர்களுடைய பிறந்தநாள், முதல்வருடைய பிறந்தநாளைக்கு தாய்மாமன் சீரு வந்து அந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இதில் பல லட்சம் கோடி வந்து பல கோடி ரூபாய் வந்து இதில் நஷ்டம் ஏற்படும், இது தேவையில்லாத ஒரு விஷயம், மறுபரிசீலனை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் அப்போ பேனா செலவு வைக்கிறதுக்கு வந்து 87 கோடி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏன் அப்போ கேள்வி எழுப்பலன்னு வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க சார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டத்தை எப்படி தேவையில்லாத திட்டம் இல்லைங்க? சமாதிக்கு 250 கோடி வைப்பீங்களா உங்கள் அப்பா சமாதிக்கு? அது தேவையான திட்டமா? கள்ளச்சாராயம் குடிச்செல்லாம் செத்தாங்களே, ஒவ்வொருத்தனுக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்தாரு. அது வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்ததெல்லாம் தேவையான இதுவா? அதனால் இவங்க நாட்டை வந்துக்கிட்டு அரசாங்க பணத்தை இது பண்ணி கொள்ளையடித்து அதை அந்த அளவுக்கு மோசமான இதுக்கு கொண்டு போய் வச்சுருக்காங்க நாட்டை.
இவங்க வந்துக்கிட்டு திட்டத்தை பற்றி சொல்கிறது, மக்களுக்கு போடக்கூடிய திட்டத்தில் என்ன இருக்குது? என் தங்கத்துக்கு தாலி கொடுத்தாங்க, இல்லை தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்கல்ல, அப்போ அதெல்லாம் எதுக்கு கொடுத்தாங்க? பெண்களுக்கு தானே கொடுத்தாங்க. தாய்மாமன் சீர்னு கொடுக்குறாங்க, அதில் என்ன தப்பு? உங்களை மாதிரி போய் பாருங்கள், உங்களை மாதிரி கலர் டிவி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அதில் 40% உங்கள் அப்பா கமிஷன் அடிச்சு, கலர் டிவிக்கு 2000 கொடுத்துட்டு 800 உங்கள் அப்பா ஒரு டிவிக்கு கமிஷன் வச்சு மீதி 1200 கொடுத்தாரு. அது மாதிரி இருந்தால் குற்றம் சொல்லாது. ஆனால் இவங்க திட்டத்தை குற்றம் சொல்லாதீங்க. திட்டத்தில் ஊழல் நடந்தால் குற்றச்சாட்டு சொல்லுங்க. ஆனால் இவங்க சொல்றது என்னன்னா சார், இவர் விஜய் அவர்கள் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி, பல வருடங்களுக்கு முன்னாடி ஜோஸ் ஆலுகாஸினுடைய ஒரு ஆடில் நடிச்சிருந்தாரு. இப்போ அதுக்கு ஒரு அவங்களோட ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு வச்சுக்கிறதுக்காக திரும்பவும் இவர் ஜோஸ் ஆலுகாஸில் பர்ச்சேஸ் பண்ணி இங்கே கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை ஐடிவிக்கு வச்சுருக்காங்க. ஜோஸ் ஆலுகாஸ் சொல்கிறீங்கள, இந்த நகைக்கடை மதுரையில் திறக்கும் போது மூக்க அலையில் போய் கமிஷன் கேட்டு அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவன் ஷோரூம் வாசலில் திறப்பு விழா நடத்த விடாமல் குழி வெட்டின ஆளுங்க இவங்க போயிட்டு அதுக்கப்புறம் ஜோயா ஆலுகாஸ் இங்கேருந்து பாம்பேலேருந்து மிரட்டினாங்க. கருணாநிதி குட்டியோ அவங்ககிட்ட வம்பு வைக்காதடான்னு சொல்லி குழியை இவங்களே வச்சு மூட வச்சாங்க. நீங்கள்லாம் ஜோஸ் ஆலுகாஸில் போய் இவங்க ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஏதாச்சும் ஒரு நகை கடையில் தானே வாங்கினோம், ஏதாச்சும் ஒரு நகை கடையில் தானே. கண்டிப்பாக. அப்போ நகை கடையில் வாங்கினாங்கன்னா அப்போ அந்த நகை கடையை குற்றம் சொல்லுவீங்களா? கமிஷன் வாங்கின ஆளுங்க அதே நகை கடையில் நீங்கள் உங்கள் கதையை சொன்னீங்கன்னா நாளை போகும். இதுவே கூப்பிட்டு கேட்போமா, பாம்பேயில் இருக்காரு ஓனரு, இவங்க என்னென்ன பண்ணாங்க, எவ்வளோ கமிஷன் கட்டாங்க, நீங்கள் திறப்பு விழா நடத்த விடாமல் எப்படி குழி வெட்டினாங்க, எல்லா கதையும் சொல்ல வேணாம். யோகியங்க மாதிரி பேசாதீங்கிறது தான் அவங்களுக்கு தான் சொல்கிறேன். இன்னும் திருந்தலை பாருங்கள், மன்ன கவியும் இன்னும் திருந்தலை. ஒரு சீட்டு கூட வராமல் போகிற சூழ்நிலை வரப்போகுது. இத்துடன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழ்நாடு அரசியலிருந்து விடை ஆராசா சொன்னதை நான் ஏற்றுக்கொள்வேன். கூட்டணியே தேவையில்லை, தனித்துவமாக நாங்கள் நிற்போம். நின்று பாருங்க, ஒரு தொகுதியில் நீ ஜெயிக்கிறியான்னு பாருங்க. ஸ்டாலினும் அதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு. நிறுத்த சொல்லுங்க உங்க பையனை இதுல கூட்டணியே இல்லாம இதுல நிக்க சொல்லுங்க. இப்ப நான் சேலஞ்ச் சொல்றேன் உங்களுக்கு, உங்க பையனையும் சேகர்பாபு துறைமுகத்திலையும் உங்க பையனை நம்ம சேப்பாக்கிலையும் கூட்டணி இல்லாம தனியா நிக்க சொல்லுங்க. தைரியம் இருக்கா ஸ்டாலினுக்கு? நிக்க சொல்லுங்க. ஸ்டாலினை தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு தொகுதியில் கூட்டணி இல்லாமல் 4000 கொடுக்காம நின்று பார்க்க சொல்லுங்க. அதனால மண்ணக்க வீட்டிங்க, இதை விட கேவலம் எதுவும் இல்லை. கூட்டணி பூரா போயிட்டான், ஒருத்தரும் உங்கள் கூட இல்லை. உங்கள் கதை பூரா வெளியில் வருது. பார்ட்டி ஃபண்டுலேருந்து நீங்கள் வாங்கின லஞ்சம் பூரா வெளியில் வருது. எல்லா மந்திரியும் ஜெயிலுக்கு போக போகிறான், நீங்கள் உள்பட ஜெயிலுக்கு போக போகிறீங்க. செஞ்ச பாவம் எப்படிங்க சும்மா விடும்? நாட்டில் ஏழை மக்கள் இருக்கான், பார்ட்டி ஃபண்டுன்னு வெக்கம் இல்லாமல் வாங்குறியா? உனக்கெல்லாம் என்ன? உன் பார்ட்டி என்ன அவ்வளோ பெரிய இந்த பார்ட்டியா? நேஷனல் பார்ட்டியா? நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பார்ட்டியா? சாமி இல்லைன்னு செருப்பால் அடித்த கேவலமான கட்சிங்க உங்கள் கட்சிங்க. எல்லாவற்றிற்குமே எதிராக தேசியத்துக்கு எதிரானவங்க, தேசத்துக்கு எதிரானவங்க, தெய்வீகத்துக்கு எதிரானவங்க. எந்த இதுலையா உன் கட்சி ஒரு பெரிய எந்த கட்சி? உன் கட்சியுடைய தலைவன் என்ன? உனக்கு ஆரம்பித்து விட்ட தலைவன் வளர்ப்பு பையனை வளர்ப்பு பண்ண கல்யாணம் பண்ணாரு, 73 வயசில் கல்யாணம் பண்ணாரு. இவரை எதிர்த்து நாங்கள் திமுக ஆரம்பிக்கிறோம்ட்டு அதே தலைவனுக்கு ஊராக செலவச்சுக்கிட்டு இருக்கிற ஆளுங்க நீங்கள். எவன் யோகியம் இருக்கான்? அண்ணாதுரையை தவிர உன் கட்சியில், உன் கட்சி தலைவனில் அண்ணாதுரையை தவிர ஒரு யோகியனை காமி. எல்லாமே அயோக்கியத்தனம் பண்ணுறவன், ஊழல் பண்ணுறவன், லஞ்சம் வாங்குறவன். இந்த லட்சணத்தில் திமுகன்னு பேசுகிறதுக்கு உங்களுக்கு எப்படித்தான் இது வருது? ஜனங்கிட்ட போய் பிச்சை எடுத்துருக்க இதை விட கேவலம் என்ன இருக்குது? ஜனங்கிட்ட போயிட்டு அதனால் ஜனங்கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் இது கொடுக்குறது ஷேர், இப்படி தானே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் ஒரு தீய சக்தின்னு சொன்னது அது கரெக்டு. ஈவில் ஃபோர்ஸ், அந்த ஈவில் ஃபோர்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து என்னைக்கு விடைபெறுதோ அதைத்தான் இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் முன்ஜென்ம பாவம் அதிகம் செஞ்சோம். விஜய் அவர்கள் டெவல்னு சொல்லியிருக்காரு. அதான் முன்ஜென்ம பாப்பத்தில் நம்மெல்லாம் அதிக பாவம் செஞ்சவங்க தானே இருக்கும். ஏன்னா இப்படிப்பட்ட மோசமானவர்கள், பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் சொல்லுவாராம் அந்த காலத்தில், நான் பார்த்ததில்லை, இது இல்லை, நான் கேள்விப்பட்டேன். நீசர்கள் தாண்டா வருவான்னு சொன்னார். தமிழ்நாட்டை நீச்சப்பயில தான் ஆளுவான்னு சொன்னார். அது ரொம்ப பெரிய யார் சொல்கிறாருன்னு பார்க்கும்போது இவர்களைத்தான் சொல்லியிருக்காரு.
நீசரில் நாட்டை எப்படி கொள்ளையடிக்கிறான் பாருங்க, கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாமல் ஜனங்க பணமாச்சடா இப்படி கொள்ளையடிக்கிறவ அப்படிங்கிற ஒரு மனசாட்சி இல்லாதவன் தானே நீசர்கள். மனசாட்சி இல்லாதவன் தான் நீசர்கள். நீங்கள் இப்போ அடித்த கொள்ளைக்கு இன்னும் வரப்போகுத, இன்னும் நிறைய வரப்போகுது. அறப்பொருள் இயக்கம் லிஸ்ட்டு நிறைய வச்சுருக்காங்க. இப்போ விஎன்டிசிலேயே கொடுத்தது, அவங்க கொடுத்ததுல தான் இப்போ இந்த ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஏவாவேலு மேலே. இன்னும் இப்போ வந்துக்கிட்டே இருக்கும், எங்களுக்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அண்ணா மொட்டை கடிதமாக வருது, சார் இந்தாங்க ஆதாரம்னு வருது. அதுக்குன்னு ஒரு தனி ஆஃபீஸை போட்டு 10-20 பேரை வேலைக்கு வச்சு நாங்கள் வேலை செய்யணும். தலையை சுற்றுது. கேட்டால் யோகியம் உத்தமன்னுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இது இறை சக்தியுடன் தண்டனை ஆரம்பிச்சிருச்சு. இனி எல்லா பையனும் நீங்கள் ஜெயிலுக்கு போகிறது காலத்தின் கட்டாயம். நீ அவனும் தப்ப முடியாது. விஜய் வடிவத்தில் இறைவன் ஒரு சக்தியை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதனால் அதுதான் இப்போ வேலை செய்யுது. எல்லா கட்சியும் சொல்கிறேன், முதல்ல இந்த திராவிட காரணம் வெளியில் வரட்டுங்க, அப்புறம் நீங்கள் உங்களுக்குள்ள எலெக்ஷனில் நின்று பண்ணிக்கங்க அப்படிங்கிறது தான் இது. ஏன்னா நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு முதலே இந்த விஷயங்கள்லாம் தெரியும். இவங்க பண்ணுற அயோக்கியத்தனம்லாம் முதலே எனக்கு தெரியும். ஆனால் நான் அப்போ யோசித்தது என்னென்னா, அப்போல்லாம் அவங்க ரொம்ப பலமாக இருந்தாங்க, விஜய் பெரிய சக்தியாக வரல. எனக்கு நான் பேசிக்கிட்டே இருந்தேன், நிச்சயம் இறைவனின் சக்தி இவங்களை இல்லாமல் செஞ்சிடும் அப்படின்னு. போய் கோயிலெலாம் கும்பிட்டு சாய்பாபாவெல்லாம் காலில் போய் விழுந்தாருங்க அந்த ஸ்டாலின், சத்ய சாய்பாபா க்யூவில் நின்று. அப்போல்லாம் மனசாட்சி உள்ள வந்தாங்க சாமி கும்பிடுவாங்க. மனசாட்சி இல்லாத நீங்கள்லாம் எப்படியா போய் சாமி கும்பிட்டீங்க? உங்கள் மனைவி எல்லாம், உங்கள் மனைவியாச்சும் சொல்ல வேணாமுங்க, இதெல்லாம் தப்புங்க, மக்கள் பணங்க, இப்படிலாம் அடிக்காதீங்க, கொள்ள நாளைக்கு பாவத்தை சுமக்கணும்னு தெய்வ பக்தி உள்ள உங்கள் மனைவி சொல்ல வேணாமா? மண்டோதரி மிகப்பெரிய பக்தையாக இருந்தாங்க, ராவணன் வில்லனாக இருந்தான் நாட்டுக்கு. கடைசி என்ன ஆச்சு, மண்டோதரி கும்பிட்ட சாமி ராவணனை காப்பாற்றலையா? காரணம் ராவணன் தப்பு செஞ்சான். அந்த மாதிரி தப்பு செஞ்சும் தண்டனை அடைந்தும் இன்னும் திருந்தாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா என்ன? ஸ்டாலினே பரவாயில்லைங்க, உதயநிதி அவங்க தாத்தா மாதிரிங்க, கருணாநிதி மாதிரி மோசமானவர் உதயநிதி. அதனால் விஜய் நான் அப்போ கருணாநிதி அவரை கருணாநிதி சொல்லிட்டு சாரிங்கிற என்ன சாரி? ஏன் கருணாநிதினு சொல்கிறது தான் கரெக்டு, ஏன் விஜய் சாரி சொல்கிறீங்க? அவர் கிண்டல் பண்ணியிருக்காரு. இல்லை அவருக்கு சொல்லணும்னு கருணாநிதினு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்ல. ஏன்னா கருணாநிதி தாங்க அவர் பேர். கலைஞருக்கு தான் அவன் கட்சிக்காரன் வச்சுக்கிட்ட பட்டம், அதை வச்சுக்கிட்டு நீ என்ன கலைஞர் என்னையா கலைஞர்? நீ மட்டும் புரட்சி தலைவர் சொல்ல மாட்டான், உங்கள் அப்பாவை மட்டும் ஊரில் இருக்கிற எல்லா கட்சிக்காரனா இதுன்னு சொல்லணுமா? கலைஞர்னு சொல்றதுக்கு தகுதி உள்ளவர் இல்லையே அவர். திருச்சி வேலுசாமி சொன்னார், அவர் எழுதின வசனத்தை பாருங்க. கண்டிப்பா. அதனால கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் கற்பழிப்பதும் ஒரு கலை. அந்த கலையை செய்வதால் என் பெயர் கலைஞர்னு அவரே வசனம் எழுதியிருக்கார், நான் மந்திரி குமாரில் அப்படின்னு திருச்சி வேலுசாமின்னு ஒரு காங்கிரஸ் சொன்னார். ஆமாம். அப்போ அந்த மாதிரி கலைஞருக்கு பட்டம் அந்த மாதிரி வியாக்கியானம் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பெருமை, நீங்கள் சொல்லிட்டு போங்கப்பா, கலைஞர்டுங்க, முத்தமிழ் காவலர்னு சொல்லுங்கள், வேறு என்னென்னமோ டாக்டர் ஏதாச்சும் சொல்லுங்கள், அது நீங்கள் சொல்லிக்கோங்க, நாங்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. எங்களுக்கு அவர் சாதாரண ஒரு கருணாநிதி தான். எங்களுக்கு அவர் வனவாசத்தின் நாயகர். அவர் வனவாசம்ங்கிற புத்தகத்தை கண்ணதாசன் எழுதுகிறார், அந்த புத்தகத்தின் கதாநாயகரை தான் நாங்கள் கருணாநிதியை பார்க்குறோம். அப்படியே உங்களை மாதிரி இந்திரன் சந்திரன்னு நாங்கள் சொல்ல தேவையில்லை. அதனால இதுதான் என்னுடைய ஆணித்தரமான, யாராச்சும் ஒரு ஆளாச்சும் நாட்டில் பேசணுங்க உண்மையை. யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, அதான் நான் பேசுகிறேன். நான் பேசுகிறதுனா 100% உண்மை. எதையும் கற்பனையாலேயோ மிகைப்படுத்தியோ நான் பேசலை. விஜய்க்கெல்லாம் நான் இன்னும் விஜய் கட்சியை சேர்ந்தவன் இல்லை. நான் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ஒரே காரணம் திமுகவை அழிக்கணும். அந்த பணியை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது. அதனால் அவருக்கு ஆதரவு கொடுத்து இந்த தீய சக்தியை நாட்டை விட்டு விரட்டணுங்கிறது தான் எங்களுடைய இயக்கத்தின் இதுதான். அதனால் நாங்கள்லாம் தேசியவாதிகள், நாங்கள்லாம் நேதாஜி பேரில் கட்சி வச்சுருக்கிறவங்க. அவர் நாட்டு சுதந்திரத்துக்காக உயிரே விட்டார். ஐசிஎஸ் அதிகாரியாக இருந்ததை ராஜினாமா பண்ணிட்டு வந்தார். இவன் பூரா ஜெயஹிந்தை போடாதங்கிறான், தேசிய கீதத்தை போடாதங்கிறான். இவன் தேச விரோதி. சுதந்திர தினத்தன்னைக்கு வீட்டில் கருப்பு கொடி கட்டின ஆளுங்க இவங்களை போயிட்டு எங்களை போன்ற தேசிய இயக்கத்தில் இருக்கிறவங்க ஆதரிக்க முடியுமா? ஆமாம். எங்கள் இதில் நேதாஜி பக்தர்கள்லாம் நீங்கள் பசுமன் முத்துராமலிங்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகவாதி. அவர் இதிலேயே போய் பார்த்தீங்கன்னா தேசியமும் தெய்வீகமும் 2 கண்கள்னு போட்டிருக்காரு. அவர் நேதாஜி இயக்கத்தை சேர்ந்தவர். இவன் புறம் சாமியை செருப்பால் அடிக்கிறவங்க. எங்களுக்கும் இவங்களுக்கும் கொள்கை ரீதியாக மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது.
நாங்கள் எப்போதும் திமுகவின் எதிரிகள், கொள்கைகளின் அடிப்படையில். அவர்கள் தீய சக்தி என்பதை நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர்களை அழிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி மக்கள் செல்வாக்குள்ள விஜயால் தான் முடியும். இதன் ஒரு காரணத்தால் தான் நாங்கள் விஜயை ஆதரிக்கிறோம். அடுத்து விஜய் சொல்லிட்டாரு, லஞ்சம் ஊழல் ஒரு பைசா பண்ண மாட்டேன், பண்ணினவனே விட மாட்டேங்கிறார். அப்போ ஆதரவு கொடுத்து தான் ஆகணும். அதனால தான் அவருக்கு ஆதரவு கொடுக்குறோமே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. அவர் இயக்கத்தை நாங்கள் சேர்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் தனி இயக்கத்தை சேர்ந்தவர்கள்.